இன்றைய நாளைக்குரிய தேவ மன்னாவாக 39ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். மன்னாவின் தலைப்பு, நாவை அடக்கி ஆள்வது மிக அவசியம். நாவை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது மிக அவசியமாயிருக்கிறது. எனவேதான் இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருக்கு முன்பாக நான் இருக்கும் மட்டும் என் வாயை நான் கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன். துன்மார்க்கர் பேசுவார்கள், அருவருப்பானதை பேசுவார்கள், அலங்கோலமானதை பேசுவார்கள், ஆண்டவர் அருவருக்கிற வார்த்தைகளை பேசுவார்கள். வேதம் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாதிருப்பதாக. அப்படி என்றால் நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டுமா? பிறருக்கு பற்று விருத்திக்கு ஏதுவான நல் வார்த்தைகள் உண்டானால் அதையே பேசுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் சொல்லுகிறது, மெதுவான பிரதியுத்தரம் துக்கரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். கடும் சொற்கள் கோபத்தை எழுப்பும் என்கிறதுனாலே நாம் கோபத்தை, எரிச்சலை, பகை உணர்வை, மூர்க்க சுபாவத்தை நம்ம விட்டு நாம் களைந்து போட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அது நம்மை விட்டு நீங்கி போகும் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகள் அப்படியாக கடும் சொற்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போயிருக்கு. தாவீது பக்தன் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார் பாருங்க. கன்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு முன்பாக பிரீதியாக இருக்கட்டும் என்று சொல்லி அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, வாயையும் நாவையும் காத்துக் கொள்ளுகிறவன் தன்னுடைய பிராணனை காத்துக் கொள்ளுகிறான். வாயை காத்துக் கொள்ளுகிறவன் தன்னுடைய பிராணனை காத்துக் கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் நாவை காத்துக் கொள்ளுகிறதில் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. உலகத்தார் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்? என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கா சோகாப்பர் சொல்லெடுக்கப்பட்டு. எதை காக்கவில்லை என்று சொன்னாலும் நாவை நீங்கள் காக்காமல் விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் அநேக துன்பங்களுக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். வேதாகமத்தில் உள்ள அநேக வார்த்தைகளை கொண்டுதான் இவர்களும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எழுதியிருக்க கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கேட்கிற அருமையான தேவச்சனமே, நாம் அடக்க வேண்டிய உறுப்புகளிலே மிக முக்கியமான உறுப்பு நாவு. நாவை நாம் அடக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அடக்கி ஆள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மாம்சத்திற்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனவே நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் அவருக்கு முன்பாய் பிரீதியாயிருக்கட்டும். நம்மிடத்திலே பேச வருகிறவரிடத்திலே சாந்தத்தோடு மணக்கத்தோடு எப்போது உத்தரவு சொல்ல ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வைக்கக்கூடாது. பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, துன்மார்க்கருக்கு முன்பாக இருக்க மட்டும் என் நாவை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்று சொல் வார்த்தையின்படியாக நாங்கள் கடிவாளம் போடப்பட வேண்டிய இடங்களிலே கடிவாளம் போட்டு நாங்கள் ஆண்டவரே துன்மார்க்கருக்கு சமமாக நாங்களும் பேசி பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கு, சிக்குண்டு போகாதபடிக்கு கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் எப்போதும் முன்பாய் பிரீதியாய் காணப்பட ஒப்புக் கொடுக்கிறேன், பொறுப்படுத்திக் கொண்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.